சொல்லுமா, இது தேவனுடைய வார்த்தை. இதை நான் கேட்கின்ற வேளையிலே என்னை மாற்றும், என் திருமணத்தை மாற்றும், என் குடும்பத்தை மாற்றும், என் சபையை மாற்றும், இந்த உலகத்தையே மாற்றும். அப்ப தேவனுடைய வார்த்தையை ஒரு மனுஷன் படிக்க ஆரம்பிச்சானா அவனுடைய வாழ்க்கை மாறும். ஒரு காலம் வரும், ஆனா அதற்கு முன்னாடி இந்த ஒரு பைபிள் நம்ம கையில கொண்டு வர நல்ல ஒரு பழக்கம். ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த பைபிள் பிரிண்டிங் பைபிள் நம்ம கிட்ட வரதுக்காக அநேக மக்களை பாதியா வெட்டினாங்க, அநேக மக்களை ஃப்ரை பண்ணாங்க. பிகாஸ் பிரிண்டிங் ஆஃப் த பைபிள், யாரு கையில பைபிள் இருக்கக்கூடாது. கேத்தலிக் சர்ச் சொன்னாங்க ஒரே ஒரு பைபிள் இருக்கணும், அந்த பைபிள் எங்க இருக்கணும்னு சொன்னா ஃபாதர் கிட்ட முதல்ல தான் இருக்கணும்னு சொன்னாங்க. மற்ற யாருக்கிட்டையும் பைபிள், இது சர்ச்சோட ஹிஸ்டரி. இந்த பைபிள் நம்ம கிட்ட வரதுக்கு ஒரு பெரிய பெருமை. இந்த நாட்களில் பைபிள் அழகா இப்ப குட்டி பைபிள், பாக்கெட் பைபிள். ஆனா அந்த நாட்களில் பைபிள் பார்த்தா பெருசா இப்படி தூக்கிட்டு வருவாங்க. வேத பாரகர்னு சொல்லுவாங்க, வேத சுமக்கிறவன்னு சொல்லுவாங்க, இப்படி கொண்டு வருவாங்க. ஆனா நமக்கு இப்ப அழகான ஒரு பியூட்டிஃபுல் டைம். பைபிள் has come in beautiful different formats. Okay, so பைபிள் எடுப்போமா? சங்கீதம் 23 அதிகாரம் வசனங்கள் 1 நம்ம சேர்ந்து வாசிக்கலாம். Psalms chapter 23 verses 1, we will read this together. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். சாம்பாரை முதல் முறை சாப்பிடுற நேரத்துல டேஸ்டா, அதே சாம்பாரை 10 முறை சாப்பிட்டா போர் ஆயிடும். இன்னைக்கு ரொம்ப பேருக்கு சங்கீதம் 23 எனக்கு தெரியுமே. எப்போ உனக்கு வசனம் தெரியும் சொல்லிட்டியோ வெளிப்பாடுகள் வராது. Never become familiar with the Bible verse. So முதல் முறையா படிக்கிற, முதல் முறையா நீங்க சண்டே ஸ்கூல்ல அந்த வசனத்தை எப்படி பார்த்தீங்களோ அதே மாதிரி பார்க்கணும். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். வசனத்தை வாசிக்கிற நேரத்துல பிரியாணி சாப்பிடுற மாதிரி வாசிக்கணும். அதை சாப்பிடும் போதே நமக்கு ஒரு ஃபீலிங் வரும். அதை அப்படி சாப்பிடும் போதே ஒரு ரசிச்சு ருசிச்சு சம்டைம் நீங்க பார்த்துருப்பீங்க, அதாவது ஜொல்லா வரும், அதாவது அந்த. So you read the Bible as though it's a script where God is a director. ஒரு வசனத்தை எப்படி படிக்கணும்னு சொன்னா, கதாநாயகன் ஒரு படத்துல எப்படி ஒரு கதாநாயகன் இருக்கிறாரோ அந்த கதாநாயகன் ஒரு கதையை அழகா எழுதுனது அப்படி வாசிக்கணும். அப்ப இங்க வசனம் சொன்னது கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். இந்த வசனத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த தாவீது சின்ன வயசுல இந்த வசனத்தை எழுதவே இல்லை. இது இன்ஃபேக்ட் யூதர்கள் டெய்லி சொல்லக்கூடிய ஒரு வசனம். சங்கீதம் பார்த்தீங்கன்னு சொன்னா தாவீது மாத்திரம் எழுதல, ஏறக்குறைய 6 பேர் எழுதியிருக்காங்க. இப்படி அநேக மக்கள் சங்கீதத்தை எழுதியிருக்காங்க. அதுல ஒரு சங்கீதம் சங்கீதம் 23 அதிகாரம். ஆனா இத தாவீது எழுதினாரா தெரியல, மோசே எழுதியிருக்கலாம் அப்படி ஒரு சில மக்கள் சொல்றாங்க. ஏன்னா மோசேயும் ஒரு மேய்ப்பர் தான், ஆபிரகாம் ஒரு மேய்ப்பர் தான், அப்புறம் யாக்கோபு ஒரு மேய்ப்பர். அடடா பாஸ்டர், இவ்வளவு நான் நினைச்சேன் Psalms 23 is all about David. It may be. In which case பரலோகம் போய் நம்ம கேட்டுறலாம் யார் எழுதுறாங்கன்னு சொல்லிட்டு. கர்த்தர் என்னுடைய மேய்ப்பர். இதுல இங்கிலீஷ்ல ஒரு சில டிரான்ஸ்லேஷன் நீங்க பார்த்திருப்பீங்க, the Lord is my shepherd, I shall not want. பட் கிறிஸ்டியன் ஸ்டாண்டர்ட் பைபிள் CSB வெர்ஷன்ல ரொம்ப அழகா சொல்லிருக்காங்க, the Lord is my shepherd, I have what I need. எனக்கு ஏற்கனவே எல்லாமே இருக்குது. இயேசு உனக்கு இருப்பாரானால் உனக்கு தேவைகள் நீ கேட்கறதுக்கு முன்பதாகவே அவர் கொடுத்து ஆண்டவருங்க. அப்போ மேய்ப்பர் அந்த வார்த்தையை சொன்ன உடனே பைபிள்ல 2 மேய்ப்பர்களை பத்தி சொல்றாங்க. அதாவது 2 shepherds that mentions in the Bible. Number 1 is called the chief shepherd. அவரே மூத்த மேய்ப்பர். and chief shepherd கீழே தான் under shepherd அப்படி சொன்னா பாஸ்டர். அப்போ இந்த பெரிய மேய்ப்பருக்கு கீழே இருக்கிற மக்கள் தான் under shepherd. சொல்லுங்க under shepherd. அப்ப 2 விதமான மேய்ப்பர்கள் நம்முடைய வாழ்க்கையில தேவன் கொடுத்திருக்காரு. ஒண்ணு நம்முடைய இயேசு கிறிஸ்து, இரண்டாவது நம்முடைய பாஸ்டர். எல்லா பாஸ்டர்களுக்கும் பாஸ்டர் இருக்கணும். எனக்கும் பாஸ்டர் இருக்கிறாங்க. நானும் என் பாஸ்டர் அம்மாயிட்ட போயிட்டு என்னுடைய பாவங்கள், என்னுடைய பிரச்சனைகள், என்னுடைய கஷ்டங்கள் அப்படி என்ன பண்றாங்க ஷேர் பண்ணி அட்வைஸ் நான் வாங்குறேன். ஸோ அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையில நம்பர் 1 இயேசு கிறிஸ்து நம்முடைய மேய்ப்பர். அந்த மேய்ப்பருக்கு கீழே இருக்கிறது தான் பாஸ்டர். அப்ப அந்த மேய்ப்பர் அந்த வார்த்தையை சொன்ன உடனேயே மேய்ப்பர்களுக்கு அவங்களுடைய ஆடுடைய நிலைமைகள் தெரியும். ஆடுக்கு மேய்ப்பனை தெரியும். நான் சொன்னேன் இல்லையா, ஆடு எப்படி சத்தம் போடும், காது கேட்கலையே. அப்ப இந்த மே மே, ஆனா எல்லா ஆடுகளுக்கும் தன்னுடைய மேய்ப்பனுடைய சத்தம் தெரியாது. அப்போ உனக்கு 2 பேருடைய சத்தம் உனக்கு கேட்டுக்கிட்டே இருக்கு. நம்பர் 1
தேவன் இயேசு கிறிஸ்துவுடைய மேய்ப்பனா இருக்கிற சத்தம் உனக்கு கேட்டுக்கிட்டே. You should constantly hear your shepherd, that is your Jesus. Second, you should also constantly hear your pastor's voice. ஒரு வசனம் உனக்கு உன்னுடைய வாழ்க்கையில உனக்கு தெரிஞ்சிருந்தாலும் சரி, நீ மனப்பாடமே பண்ணிருந்தாலும் சரி, அதை படிக்கும் போது சொல்லும் போது முதல் முறையா சொல்ற மாதிரி செய்யணும். வசனம் சொல்லுது, கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார். அடுத்த வசனம் படிச்சு பார்த்தீங்கன்னா, அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். இந்த வசனத்தை படிச்சு பார்த்தீங்கன்னா, புல்லுள்ள இடங்கள், ஆக்சுவலா இஸ்ரவேல்ல இங்க தாவீது இருக்கிற இடத்துல புல்லை இல்ல. அப்ப புல்லுகள் இல்லாத இடத்துல யார் கொண்டு போன வசனம் சொல்லுது, அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து. இட் இஸ் காட்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி டு டேக் யூ டு வேர் தி கிராஸ் இஸ். மேய்ப்பனுடைய வேலை, உனக்கு எங்க சாப்பாடு இருக்கு அவருக்கு தெரியும், அங்க கொண்டு போவார். சாப்பாடு இல்லாத இடத்துலயும் சாப்பாடு கண்டுபிடிச்சு கொடுக்கிறது யாருடைய வேலை? அவருடைய வேலை. உனக்கு பசி இருக்குன்னு சொன்னா உன் பசியை தீர்க்கிறது அவருடைய வேலை. உனக்கு வேலை கிடைக்கலன்னு சொன்னா வேலை கிடைக்க வைக்கிறது அவருடைய வேலை. உன் கடன் பிரச்சனை உடைக்கிறது அவருடைய வேலை. உன் வியாதியை மாற்றுறது அவருடைய வேலை. இட் இஸ் ஹிஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஆனா நீ என்ன பண்ணணும்? அவருக்கு பின்னாடி போகணும். வசனம் சொல்லுது, அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து. வசனம் சொல்லுது, அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். யூசுவலா ஆடுங்க பாத்தீங்கன்னா ஓடுற தண்ணியில அது குடிக்காது, பயம் வந்துடும். ஒரு நல்ல மேய்ப்பன் போய் குடிச்சுக்கோ, நோ. ஒரு நல்ல மேய்ப்பன் தன்னுடைய ஆடுகளுக்கு தண்ணி எங்க தேவையோ அது கொடுக்கணும். ஒரு ஆடுக்கு என்ன தேவையோ அந்த இடத்துல கொண்டு போகணும். அப்ப வசனம் சொல்லுது, அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள், அதாவது ஸ்டாக்னன்ட் வாட்டர், அமர்ந்த தண்ணீர் என்ன பண்றாரு? கொண்டு போய் விடுகிறார். அடுத்த வசனம் பாருங்க. அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் விடுகிறார். ரெண்டு விதமான பாதைகள் இருக்கு, நீதியின் பாதைகள். அப்போ ரெண்டு விதமான வழிகள் இருக்கு. ஒன்னு the narrow path, the other one is the straight path or the broad path. கிறிஸ்தவர்கள் உன்னை என்ன அழைச்சிருக்காருன்னு சொன்னா பாத்தீங்கன்னா, கடினமான உழைப்பு. You need to work hard for your marriage. உன்னுடைய திருமணத்துக்காக நீ உழைக்கணும், உன்னுடைய குடும்பத்துக்காக நீ உழைக்கணும், உன் பிள்ளைகளை நீ உழைக்கணும். சோம்பேறிகள் அடுத்தபடி கொண்டு போக முடியாது. Christians are called to work hard in every place. அப்போ கிறிஸ்தவ வாழ்க்கையில வசனம் சொல்லுதாங்க, அவர் என்னை நீதியின் பாதையில் நடத்துறார். அப்ப Christians are called. கிறிஸ்தவர்கள் உன்னை எதற்கு அழைக்கிறார்னா கடினமா உழைக்கிறதுக்கு. சோம்பேறிகள் இருக்கக்கூடாது. ஸ்பெஷலா ஆண் பிள்ளைகளை வச்சிருக்கீங்கன்னு சொன்னா, உன் பிள்ளைய ஒரு லெவல் வந்த உடனேயே அவனுக்கு வெளியே அனுப்பணும். வேலை செய்டா, ஒரு பொருளை வாங்கிட்டு வாடா. வீட்லயே பொத்தி பொத்தி வளர்க்க கூடாது. ஏன் தெரியுமா? நீங்க வளர்த்துட்டீங்கன்னு சொன்னா நாளைக்கு கல்யாணம் ஆன உடனேயே யாரை பிடிச்சிட்டு இருப்பான்? மம்மி 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 பிடிப்பான், இல்லைன்னா அவன் பொண்டாட்டி பிடிச்சிட்டு இருப்பான். அதே போல பெண்களை வளர்த்துட்டு இருக்கீங்கன்னு சொன்னா அவனை 100% you should raise them up as a woman. அவர் என்னை நீதியின் பாதையிலே அவர் என்னை நடத்துகிறார். அப்ப இங்க ஆடுகள் மேய்ப்பர் பார்த்தீங்கன்னு சொன்னா, நம்முடைய மேய்ப்பர் ஒண்ணு இயேசு கிறிஸ்து, ரெண்டாவது பாஸ்டருடைய வாழ்க்கையில உங்க மேய்ப்பருங்க. ரெண்டாவது, உன்னுடைய வாழ்க்கையில மேய்ப்பருடைய வேலை என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா, உனக்கு என்ன தேவையோ கொடுக்கிறது அவங்களுடைய வேலை. ஆமென். அடுத்த வசனம் வாசிக்கலாம். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். அப்ப இந்த இடத்துல அவர் சொல்றாரு, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில். தாவீது எழுதும் போது ஏறக்குறைய அவருக்கு வயசு 35-40. அப்போ ஒரு பின்னாடி ஏற்கனவே ராஜா ஆயிட்டார். ராஜா ஆயிட்ட பின்னாடி எழுதுற ஒரு சங்கீதம். அப்ப இந்த இடத்துல சொல்றாரு, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும். அப்ப எப்படிப்பட்ட பள்ளத்தாக்கில் அவர் போயிருக்காருன்னா, ஏற்கனவே கதையில உங்களுக்கு தெரியும், கோலியாத் அவனுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு சவால். அப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னு சொன்னா, அவன் மரண இருளின் பள்ளத்தாக்கு சொன்னா, கோலியாத் அவன் சந்திச்சான் யாரு? தாவீது. அப்ப அன்னைக்கு வசனம் சொல்லுது, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கு நடந்தாலும். அன்னைக்கு தாவீது பார்த்த ஒரு பெரிய மரண இருளை தான் கோலியாத் தான். இன்ஃபேக்ட் கோலியாத் மாத்திரம் இல்லை, கோலியாத்துக்கு 4 தம்பிங்க இருந்தாங்க. அதனால 5 கல் எடுத்தான். அவன் ஏன் 1 கல் எடுத்துருக்கான் தானே? அவன் 5 கல் ஏன் பைபிள் இருக்கிற படிச்சு பாருங்க. அவனுக்கு 4 தம்பிங்க இருந்தாங்க, இவனை போல இருந்தாங்க. அதனால எப்பயாவது கொண்டக மடைகளை அடிச்சு போய் இன்னும் 4 பேர் வந்துட்டா நடக்கும். எங்க அண்ணன் போட்டாட நீ வாடா இப்ப போட்டு நிக்க முடியுமா?
அப்ப அன்னைக்கு தாவீதுடைய வாழ்க்கையில நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில், even if I walk through the valley of the shadow of death, அப்ப அவனுக்கு முன்னாடி நின்ற கோலியாத்துக்கு அவனுக்கு சென்டர்ல யார் இருந்தானா? தேவன் இருந்தாங்க. உன் வாழ்க்கையில பிரச்சனைங்கிற கோலியாத்து, கடன்கிற கோலியாத்து, கேள்விங்கிற கோலியாத்து, அது எவ்வளவு பெரிய கோலியாத்து இருந்தாலும் உனக்கும் கோலியாத்துக்கும் நடுவுல உன்னுடைய தேவன் இருக்காரு, உன்னுடைய மேய்ப்பன் இருக்காரு. உன்னை பார்க்கறதுக்கு முன்னாடி அவரை பார்க்கணும். அவங்க கிட்ட பெர்மிஷன் கேட்காம உங்களை எதுவும் தொட முடியாதுங்க. யோபை தொடறதுக்காக சாத்தான் பெர்மிஷன் கேட்கறான், தொடலாமா? அப்ப உன்னுடைய வாழ்க்கையில ஒரு வியாதி வந்திருக்குன்னு சொன்னா ஆண்டவர் பெர்மிஷன் கொடுத்தார். தேவன் அனுமதித்தால் அதுல ஏதோ ஒரு காரணம், நான் மாறணும், என் குடும்பம் மாறணும், ஏதோ விஷயத்த நாங்க மாறணும், செபிக்கணும், அவர் நம்பணும், மற்றவனுடைய வழி என்ன நான் உணரணும். அப்ப நான் மரண இருளில் பள்ளத்தாக்கு உன்னை தொடறதுக்கு முன்னாடி உனக்கு சென்டர்ல யாரு இருக்கானா? தேவன் இருக்காருங்க. நான் மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்பட. ஒரு மேய்ப்பன் கிட்ட உங்க கோலும் உங்க தடி. அப்ப அந்த கோலும் தடியும் பாத்தீங்கன்னா it represents rod and staff. is that அந்த ஆடுகளுக்கு என்ன தேவை? சம்டைம் இலை தேவைன்னு சொன்னா அதை பிச்சு கொடுப்பான் யாரு? மேய்ப்பன். சம்டைம் சிங்கங்கள் வரும், நரிகள் வரும், காப்பாத்துவான். அப்ப மேய்ப்பனுடைய வேலையே அவன் எந்த வழியா போனாலும் சரி அவனுடைய வேலையே தன்னுடைய மக்களை காப்பாற்றுவது மாத்திரம். உன்னுடைய வாழ்க்கையில எவ்வளவு பெரிய பள்ளத்தாக்கு வந்தாலும் அந்த பள்ளத்தாக்கின் மத்தியிலையும் ஆண்டவர் கூட இருக்காருங்க. Whether you go on top, you go down, he's there with you. அப்ப நீ எங்க போனாலும் you can go like a lion. தாவீது சின்ன பையன், கோலியாத் பெரியவன். அவன் போனது அவனுக்கு தெரியும், என் கூட வருது நான் இல்ல, என் கூட என்னுடைய தேவனுங்க. Once you know who you are to God and once you know who your God is, எங்க போனாலும் எனக்கு தெரியும் நான் யார். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. I want you to observe this carefully. இப்ப வசனம் சொல்லுது என் தலையை என்னங்க எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன் தெரியும். பட் வசனம் சொல்லி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. அது எப்படிங்க? இங்க ஊத்துனா இங்க நிரம்பி வழிறதாங்க. அப்ப அங்க சொல்லக்கூடிய பாத்திரம் சின்ன பாத்திரம் இல்ல, ஆடுகளுக்கு 50 இருந்து 60 லிட்டர் பாத்திரம், பெரிய பாத்திரம் வச்சிருப்பாங்க. அப்ப 50 இருந்து 60 லிட்டர். அப்போ வசனம் சொல்லுது இவருடைய பாத்திரம் நிரம்பி. அப்ப பாத்திரம் நிரம்பி வழியணும்னு சொன்னா ஃபர்ஸ்ட் அபிஷேகம் வரணும். இந்த இடத்துல ஊத்திட்டு இருந்தா தான் எங்க நிரம்பும். அப்ப அன்னைக்கு அவன் தலையை எண்ணெயால் இப்படி அபிஷேகம் பண்ணும்போது அவனுடைய பாத்திரம் நிரம்பி வழியணும்னு சொன்னா ஃபர்ஸ்ட் தலை நினைக்கணும். If you want your cup to be full, make your head empty. உன்னுடைய பாத்திரம் நிரம்பி வழியணும்னு சொன்னா உன் தலை காலி ஆகணும். அதுல அபிஷேகம் ஊத்தப்பட்டால் மாத்திரமே அந்த பாத்திரங்கள் நிரம்பி வழிஞ்சுக்கிட்டே. அப்ப வசனம் சொல்லுது என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஆண்டவர் எப்ப நிரப்புவார்னு சொன்னா உன் தலையின் மீது அவருடைய அபிஷேகம் வருதா மாத்திரமே. Only when you are anointed your cup overflows, my friend. இனி நம்ம என்ன பண்றோம்னு சொன்னா தலையில எல்லாத்தையும் ஃபில் பண்ணிக்கணும். ஐயோ கடன் இருக்குது, ஐயோ பிரச்சனை இருக்குது. காலைல எழுந்த உடனேயே அப்படியே கண்ணை திறந்த உடனேயே ஃபர்ஸ்ட் கண்ணுக்கு முன்னாடி இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை. எப்பா நீ கண்ணை திறந்த உடனே ஒண்ணு மறந்துடாத. ஃபர்ஸ்ட் திங் you are rising up in the presence of God. நீ காலைல ஏஞ்ச உடனே நீ கிறிஸ்துவ அவருடைய சிங்காசனத்துக்கு முன்பதாக நீ திறக்கிற கண்ணு. You are positionally in heaven, experientially on this earth. அதாவது நீ காலைல ஏஞ்ச உடனேயே உன் கண்ணு திறந்த உடனேயே போனை பார்க்காத, நீ சொல்லு நான் பரலோகத்துல பிறந்திருக்கிறவன், நான் பரலோக வாசி. அந்த ஆஸ்பெக்ட் நீ பூமியில வாழ ஆரம்பிக்கணும். நீ காலைல ஏஞ்ச உடனே சொல்லு I am in the presence of God. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும், நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். அந்த ஹீப்ரூல அங்க எழுதின வார்த்தை பார்த்தீங்கன்னு சொன்னா இட்ஸ் a very beautiful words. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை ஆக்சுவலா என்னை தொடரும் இல்ல. ஓடு அவர் பிடி அங்க அந்த வார்த்தையை தொடரும். அந்த வார்த்தை ஆக்சுவலா ஒரு சிங்கம் எப்படி ஒரு ஆட்டை பின்னாடி சாகடிக்கிற வரைக்கும் ரத்தத்தை குடிக்கிற வரைக்கும் விடாதோ அந்த வசனம் சொல்லுது உன்னை ஆண்டவர் விரட்டி விரட்டி உன்னை தொடுவாருங்க. That's the word. தொடரும் இல்ல. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும்
கிருபையும் என்னை விடாமல் தொடர்ச்சி பிடிக்குமான என்ன ஆசீர்வதிக்க வரைக்கும் விடாதங்க. உன்னை ஆண்டவர் துரத்தி உன்னை ஆசீர்வதிப்பார் ஆண்டவர். இப்போ நம்ம எவ்வளவு பெரிய ராஜாவுடைய பிள்ளைகள். நீ பைபிள் படிக்கலனாலும் உன்னை ஆசீர்வதிப்பார். அப்ப பைபிள் படிச்சா இன்னும் ஆசீர்வாதம். நீ ஜெபிக்கலாம்னு ஆசீர்வதிப்பாரு. அப்ப ஜெபிச்சா நீ ஃபாஸ்டிங் பண்ணலாம்னு ஆசீர்வதிப்பாரு. அப்ப ஃபாஸ்டிங் பண்ணா இப்ப எவ்வளவு நல்ல ஆண்டவரங்க. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை விடாமல் தொடருமா. அடுத்தது பாருங்க, நான் கர்த்தருடைய நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த, especially if you look at the Israelites, அவங்க வீடு எங்க போடுவாங்கன்னா கூடார சென்டர்ல இருக்கும், அது சுத்தி தான் வீடு கட்டுவாங்க. They would never keep the temple, the tabernacle far from them. They would always be close to the tabernacle. அப்ப இங்க வசனம் சொல்லுது, நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்கள். அப்போ உன்னுடைய ஆசை எல்லாம் அவருடைய வீட்டுக்காக தான். கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்கள். When was the last time you came and were in the presence of God? கடைசியா உன்னுடைய வாழ்க்கை எப்ப தனியா வந்து நான் ஜெபிக்க விரும்புறேன். கடைசி எப்ப பண்ண பாஸ்டர், எனக்கு பிரச்சனை தான் வந்துடும் பாஸ்டர். எனக்கு பிரச்சனை வரட்டுமே, அப்ப மாஞ்சி போன் பண்ண, பாஸ்டர் சாவி கொடுங்க பாஸ்டர், நான் வந்து கொஞ்சம் ஜாப் பண்ண விரும்புறேன். ஒரு பிரச்சனை வந்துட்டுமே மை ஃப்ரெண்ட், பிரச்சனைக்காக மாத்திரம் வராத, உன்னுடைய பழக்கமா மாத்திரு. மேக் இட் a habit to come into the house of God. நீ ஒரு பழக்கமா வச்சு அப்பப்போ உனக்கு கேப் கிடைக்கும் போதெல்லாம் சாவி எடு, வந்து ஜாப் பண்ணி பாருங்க. ஜெபிக்க உன்னுடைய வாழ்க்கையில விஷயங்கள் மாறும். The only weapon you got is prayer. அவருடைய வீட்டுக்குள்ள வந்து நீ ஜெபம் பண்ணி பாரு. Just come and pray. I can challenge you. Everything will turn out for you. உன்னுடைய மேய்ப்பர் அவர் மாத்திரமே, வேற யாருமே இல்லை. கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைவேன்.